பல பேர் எத்தனை ஊடகங்களை எடுத்தாலும் சரி, எத்தனை அரசியல்வாதி எடுத்தாலும் சரி, யாரை எடுத்தாலும் விஜய் 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 ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. ஆனால் அவ்வளோ பேரையும் அவர் சமாளித்து ஒரு தைரியத்தும் தன்னம்பிக்கையோடு அவர் போராடுறாரு. அதுவே பெரிய வெற்றி தான் நான் சொல்லுவேன். அது சீமானாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், இது போல் பல கட்சிகள் இங்கே மாற்றத்துக்காக அரசியலுக்கு வந்து இன்றளவும் இந்த இடத்த தக்க வைக்க முடியல. ஒரு தமிழக அரியணையை தக்க வைக்க முடியல. விஜய் அதை பிடிப்பாரா? அதுதான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ திமுகவை எதிர்த்து பல கட்சிகள் வந்திருக்கு, போயிருக்கு, எல்லாம் வந்து. ஆனால் திமுகவே எதிர்த்து வந்தார் எம்ஜிஆர். அந்த மாஸ் எப்படியோ அந்த மாஸ் இப்போ விஜய்க்கு இருக்கு. எந்த என் வீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் வீட்டாலும் நீங்கள் நல்லா ரிச் பண்ணி பாருங்கள். ஒரு நான் 5 ஓட்டு இருந்தேன்னா அது 2 ஓட்டு கம்பல்சரி விஜய் சார் இருக்கு. யாருக்கு உதவி செய்யலைங்கிறது யார் சார் உதவி செஞ்சுட்டாங்க நான் கேட்குறேன். இவங்க ஆட்சி பண்ணாமல் உதயநிதி ஸ்டாலின் உதவி செஞ்சுட்டாரா, இல்லை ஒரு மற்ற கட்சிக்காரங்க தான் செஞ்சுட்டாங்களா? 10 பேருக்கு சாப்பாடு போட்டாங்களா, இல்லை 10 பேருக்கு உதவி பண்ணிட்டாங்களா? எந்த கோயில தனிப்பட்ட முறையில் யார் செஞ்சால் சொல்லுங்கள். விஜய் என்ன செஞ்சார்? விஜய் அவரும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எல்லாமே செய்யத்தான் செய்வார். ஆட்சிக்கு வராமல் யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க அரசியல்வாதிங்க. ஈழ விடுதலைக்கு பின்னாடி அந்த ஊர் மக்கள் என்ன இருக்காங்க, ஈழம் எப்படின்னு போய் பார்த்துருப்பாரா? சும்மா பேசிக்கலாம், நான் ஈழ பிரபாகரன் மகன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன செஞ்சார்? இல்லை இங்கே ஈழத்திலேருந்து இங்கே வரக்கூடிய மக்களுக்கு என்ன செஞ்சார்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், சமூக செயற்பாட்டாளர் திரு மஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தேர்தல் சமயம், 2026 தேர்தலை நோக்கி நம்ம பயணப்பட்டிருக்கோம். இந்த தேர்தலில் பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேசப்படுது அது மாதிரி. குறிப்பாக இந்த தேர்தலை இது நாள் வரை பல தேர்தலை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான களமாக இருக்குது. ஏன்னா ஒரு கேள்வி, எங்கே விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார். ஒரு பெரிய திரைப்பட நடிகர், ஒரு கல்ட் அப்படின்ற ஒரு இடத்துல விஜயை பார்க்குறாங்க. அவர் இன்னைக்கு அரசியல் துறைக்கு வந்திருக்காரு. பல மாற்றங்களை இங்கே நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக திமுக கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் அரசியல், அந்த பக்கம் அதிமுகவும் சரி, ஒரு பெரிய எதிர் அணியை அவர் எதிர்கொண்டு பயணிச்சுன்னு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட பயணத்தை? அதாவது எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சாருங்கிற வந்து இப்போது களத்தில் இறங்கியிருக்காரு. ஆனால் அவர் ஒரு புது ஆள். அவரை எத்தனை பேர் தாக்குறீங்க? ஒரு முனையா 2 முனையா? பல பேர், எத்தனை ஊடகங்களை எடுத்தாலும் சரி, எத்தனை அரசியல்வாதி எடுத்தாலும் சரி, யாரை எடுத்தாலும் விஜய் 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 ஆப்போசிட்டாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அவ்வளோ பேரையும் அவர் சமாளித்து ஒரு தைரியத்தும் தன்னம்பிக்கையோடு அவர் போராடுறாரு. அதுவே பெரிய வெற்றி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ எதிர்ப்பு தமிழ் அரசியலில் நானும் எவ்வளோ பார்த்துருக்குறோம். இவ்வளோ அரசியல் எதிர்ப்பும், இவ்வளோ ஊடக எதிர்ப்பு, மீடியாக்கள் எல்லாரும் எதை எடுத்தாலும் அவரை ஒரு பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி யாரும் இல்லாமல் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. அது மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஊடகங்களாக எல்லாருமே சரி, அதை திசை திருப்புறதுக்காக மாற்றுறாங்க. பார்த்தீங்களா? அதே போராடுறது விஜய். அதே எனக்கு முதல் வெற்றின்னு நான் நினைப்பேன். ஒரு பெரிய போராட்டத்தை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய மாற்றம் வேணுங்கிறது எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஒரு விஷயம். எத்தனை ஆண்டு காலம் டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை சுரண்டி தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் மறுபடியும் வருதா? அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? சரி, அப்போ யூத்தாக இருக்கிறாரு, இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணாதான் அதுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்குன்னு நினைக்கிச்சு தான் அவருக்கு பேச. மாற்றம் பல பேர் வந்திருக்காங்க. மாற்றத்தை நோக்கி பல கட்சிகள் வந்திருக்கு. குறிப்பா அதிமுக திமுகவை எதிர்த்து நாங்க தான் மாற்று கட்சின்னு வந்திருக்காங்க. அது சீமானாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இது போல பல கட்சிகள் இங்க மாற்றத்துக்காக அரசியலுக்கு வந்து இன்றளவும் இந்த இடத்த தக்க வைக்க முடியல. ஒரு தமிழக அரியணையை தக்க வைக்க முடியல. விஜய் அதை பிடிப்பாரா? அதுதான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து ஏகப்பட்ட பேர் இப்போ திமுகவை எதிர்த்து பல கட்சிகள் வந்திருக்கு, போயிருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஆனால் திமுகவே எதிர்த்து வந்தார் எம்ஜிஆர். அந்த மாஸ் எப்படியோ அந்த மாஸ் இப்போ விஜய்க்கு இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச மாஸ் இல்லை. நீங்கள் நான் எனக்காகவோ இல்லை உங்களுக்காக நம்ம பேசல, எங்கே பார்த்தாலும் சரி, இப்படி ஒரு மாஸ் வந்து யாருக்கும் வந்தது கிடையாது. அவன் செத்தாலும் பரவாயில்ல, எதானாலும் பரவாயில்ல, எனக்கு விஜயங்கிற அளவுக்கு ஒரு உடல் உயிர் எல்லாத்துலையும் கலந்துட்டா விஜய். இந்த மாதிரி ஒரு மாசு யாரும்
வந்தது இல்லை. அந்த மாச பார்த்து பிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிகள், மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் விஜயோட மாசம் பார்த்து பயந்து தான் இருக்கிறாங்க. இந்த பயம் வந்து வேற யாரு, கமல்ஹாசன் சார் வந்து நிற்கும் போது சரி, கேப்டன் விஜயகாந்த் சார் பண்ணும் போதும் சரி, எந்த கட்சிக்காரங்க பண்ணாலும் இந்த அளவுக்கு பயம் அதுதான் இந்த ஒரு மாசம் ஏற்பட்டது இல்லை. நீங்க இப்படி சொல்றீங்க, விஜய்க்கு ஒரு திரளான மக்கள் கூடுறாங்க, விஜய் பின்னாடி பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நாங்க ஏத்துக்கிறோம். நம்ம மீடியாவிலலாம் பார்க்குறோம், விஜய் போகும் இடமெல்லாம் ஒரு மக்கள் அலையில மிதக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நடிகருக்கான கூட்டம் அதெல்லாம் ஒரு வாக்கு வங்கியா மாறாது. அந்த கூட்டத்துல பல கட்சிகள் இணைந்துதான் இருக்கு. மக்கள் வந்து ஒரு நடிகரை எப்படி பாக்குறாங்க, ஒரு ஆரவாரத்தோடு பாக்குறாங்க. அது சூரி போனாலும் பாப்பாங்க. இல்ல, எல்லாரும் இதே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒரு யோகி பாபு அதான் சொல்றாங்க நடிகை. அதாவது ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஐட்டம் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகை போனா கூட இப்படி ஒரு கூட்டம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டம் வந்து ஒரு வேடிக்கை பார்க்கறது வேற, வீட்டுக்குள்ள போகாது. அந்த காலகட்டத்துக்கு கமலுக்கு சேராத கூட்டம். ஆமா சார், எல்லாமே விஜயகாந்துக்கு சேராத கூட்டம் எல்லாமே இருக்கு சார். இப்போ நான் சொல்றேன்ல, எந்த என் வீட்டா இருந்தாலும் சரி, நீங்க யார் வீட்டாலும் நீங்க நல்லா ரிஸ்க் பண்ணி பாருங்க. ஒரு 5 ஓட்டு இருந்தேன்னா அது 2 ஓட்டு கம்பல்சரி விஜய் சாருக்கு இருக்கும். அந்த அளவு ஒரு வீட்டுக்குள்ள வரைக்கும் போயிட்டாரு. இந்த மாசம் யாரும் போனதில்லை. சும்மா ஸ்டேஜ்ல பேசினாரு, மேடை தெருவா வர்றாரு, ரோட் ஷோ பண்றாரு, அதுக்காக வர கூட்டம் இல்லை. அதே மீறி அவரை உள்ள ஏத்துக்கிட்டு ஒரு கூட்டம், இந்த ஏத்துக்கிற மாதிரி வேற யாருமே அந்த எந்த நடிகருக்கும் ஏத்துக்கல. சும்மா சொல்லிக்கலாம் வாயில, நடிகர்னா 10 பேர் செய்வாங்க, பாம்பாட்டி வித்த காட்டினா கூட 10 பேர் கூட தான் செய்வேன். உங்களுக்கு ஆதங்கத்துக்கு வேணா நீங்க மறுப்பு பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர, என்னன்னாலும் சரி, இவருக்கு காசு கொடுக்காத கூட்டம் நம்ம எத்தனையோ இடம் பார்க்கத்தான் செய்யறோம். காசு கொடுத்து இந்த எலெக்ஷன்ல வர்றாங்க, பணம் கொடுக்குறோம், ஈவினிங் ஆனால் கலெக்ஷன், சாப்பாடு, பிரியாணி போட்டில் ஈவினிங் அந்த பேட்டாங்கிற வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சரி, கூட்டம் அள்ளிக்கிட்டு தான் வருது, எந்த இதுவும் கிடையாது. அந்த ஒரு மாசத்துல வந்துட்டு இருக்காரு. அது வந்து இப்பன்னு தெரியாது, இது எம்ஜிஆர் சார் வரும்போதும் எம்ஜிஆர் காலத்துலயும் சரி, அவர் நாடோடி களை கூத்தாடி எல்லாம் கூட்டம் தான் வருஷம், இவர் ஆட்சியை பிடிச்சிருவாரான்னு அவரையும் விமர்சனம் பண்ணத்தான் செஞ்சாங்க. அதை உடைச்சு அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் இறப்பு வரைக்கும் அவரை யாருமே உடைக்க முடியல. அதனால வரலாறு அப்படி ஒண்ணு இருக்கு. அதனால எந்த ஒரு நடிகர் ஒருத்தர் வந்த உடனே அவர் கீழ்த்தரமா பேசுறதோ இழிவா பேசலாம் சகஜம். ஆனா அதே மீறி நம்ம உங்களுக்கு 4 இருக்கு, அவருடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட்டணிக்கு வரக்கூடிய பயந்த கட்சிகள் கூட இந்த அவருடைய ஸ்ட்ரென்த்து, ஓட்டு சதவீதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேர்றதுக்கு அலைவாங்க. விஜயோட வெற்றி வாய்ப்புல உறுதியா இருக்கீங்க? இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வரதுல கிரேஸ்னா, அப்படி ஒரு கிரேஸ்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 100 பேருமே வேண்டாம், அதுல ஒரு பாதி கிரேஸ்க்கு வச்சு பாருங்களா, அவருடைய ஓட்டு சதவீதம் எந்த அளவுக்கு போகும்னு பாருங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகுது, அதாவது இதாவது எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு தொண்டர்களா தான் அவங்ககிட்ட ஜாயின் ஆகுறாங்க. ஆமா, நீங்க வந்து இல்ல எதை பத்தியும் கவலைப்படாத விஜய் இருக்காரா, தொண்டர்கள் இருக்காங்களா? ஏன்னா 43 உயிர்கள் போச்சு. அது விஜய் வந்து ஒரு மாற்றம் ஒன்று வேணும், ஒரு நல்லது செய்யணும், எல்லாரும் சுரண்டியே தின்னுட்டு இருக்கிற ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி பண்ணணும். அதுதான் சரி. விஜய்க்கு என்ன, இந்த நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிறேன், விஜய்க்கு இன்னும் அந்த மாற்றத்தை நோக்கி வர்றாரு தமிழக அரசுக்கு. விஜய் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் சம்பாதிச்சும் வச்சிருக்காரு. ஏன் தமிழ்நாட்டு அரசியலுக்கு உள்ள கால் வச்சாரு? அந்த கேள்விக்கு அவர் இன்னும் பதில் சொல்லலையே. அதாவது என்ன கொள்கை, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு கொள்கை வேணும், ஏதாவது ஒரு கொள்கை பேசணும்ல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா அது என்ன சொல்ல வராது? அதுக்கு விளக்கம் தர மாட்டேன்றாரு. அரசியல்ல திமுகவை எதிர்த்து தான் குரல் கொடுத்திருக்காரு. மத்த கட்சி பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ணாத துரோகங்கள் நிறைய இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது டிஎம்கே. இன்னைக்கு டிஎம்கே பேசக்கூடியது வந்து ஒரு எடப்பாடியோ நம்ம விஜயோ நம்ம பார்ப்போம். அவங்க டெல்லின்னு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உள்ள வந்துட்டா பிரச்சனை பெருசாயிரும், நமக்கு பாதகமா இருந்திருக்கா டெல்லி எதிர்ப்பை தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா இங்க இருக்கிறதுல போல்ட்டா இருக்கிறது யாரு? டிஎம்கே. அதை தான் விஜய் பாக்குறாரு. அவர் வந்து இப்போ டெல்லி விஷயமா அவர் டிராவல் பண்றது தான் அது பார்க்கலாம். எம்பி எலெக்ஷன்ல இது எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷனுங்கிறதுனால அவர் திமுகவை தான் டார்கெட் பண்றாரு. அதனால அதுக்கு ஒரு மாற்றுதலான இது நிறைய பார்த்தாச்சு. அந்த காலத்துல இருந்து ஊழல்ங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஊழலை கற்றுக் கொடுத்தது திமுகங்கிற அளவுக்கு பேசும் பொருள் ஆகி போச்சு. அந்த ஊழலை பள்ளிக்கூடம் சொல்லிட்டீங்க, ஊழலோட பள்ளிக்கூடம் திமுக. ஆமா ஆமா, அது ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக ஒருத்தர் ஸ்டெப் எடுத்துறாருன்னா, ஒண்ணு
நீங்கள் போட்டியாக பேசுங்க. அதை விட்டுட்டு எந்த அளவுக்கு டீச்சிங்காக ஒரு தகர்க்குறா பேசுகிறதோ, ஃபேமிலியை பேசுகிறதோ, யாருக்கு உதவி செய்யலைங்கிறது, யார் சார் உதவி செஞ்சுட்டாங்க நான் கேட்குறேன். இவங்க ஆட்சி பண்ணாமல் உதயநிதி ஸ்டாலின் உதவி செஞ்சுட்டாரா? இல்லை ஒரு மற்ற கட்சிக்காரங்க தான் செஞ்சுட்டாங்களா? 10 பேருக்கு சாப்பாடு போட்டாங்களா? இல்லை 10 பேருக்கு உதவி பண்ணிட்டாங்களா? எந்த புயல தனிப்பட்ட முறையில் யார் செஞ்சால் சொல்லுங்கள். விஜய் என்ன செஞ்சார்? விஜய் அவரும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எல்லாமே செய்யத்தான் செய்வார். ஆட்சிக்கு வராமல் யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க அரசியல்வாதிங்க. எல்லாரும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் தான் சொல்கிறாங்க. அதனால் விஜய் என்ன செஞ்சார், உதவி செஞ்சார், என்ன பண்ணுவார், என்ன பக்கம் இருந்துச்சு, என்ன தற்கொலை, எல்லாரும் முதல்ல இதை விட மோசமாலாம் எம்ஜிஆர் இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனார். அதனால் ஒரு காஞ்ச மரம் கல்லடி போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் வளர்ச்சியை தாங்க முடியாமல் என்ன வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். தற்கொலைங்களாம் அதுங்களாம் பேச தெரியல, அது இது அவர் குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் பேசலாம் சார். களத்துக்கு இறங்கி ஒருத்தர் நின்று நிற்கிறான்னா அந்த கள விஷயமா பேசுங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அவர் கொள்கை என்னன்ட்டு, அவர் நிறைய அதாவது மக்களுடைய எல்லாரும் சமமாக இருக்கணுங்கிறார், சமத்துவம் வேணுங்கிறாரு. அதுக்கான ஒரு பெரியாரத்தை வைக்கிறார். ஜாதி தீண்டாமை வேண்டாங்கிற ஒரு கொள்கை வச்சிருக்காரு. அதுக்காக ஒரு அம்பேத்கரை வைக்கிறார். ஒரு நல்லாட்சி நேர்மையாக வரணுங்கிறதுக்காக ஒரு காமராஜரை வைக்கிறார். அதாவது அந்த ஒவ்வொரு தலைவர்களுடைய கொள்கையே அவருடைய கொள்கை தான். நீங்கள் அதுபட்ட தனிப்பட்ட முறையில் கொள்கைன்னு நீங்கள் கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் நிறைய போர்ச்சுட்டு நான் ஒவ்வொருத்தரும் சொல்ல போனால் அது நிறைய வந்துட்டு இருக்கும். அப்படி நிறைய சொல்லலாம். சீமான் இலங்கை தமிழருக்காக சீமான் பேசினார். அவர் இலங்கை தமிழர்களுக்கு இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டாரு? அங்கே போய் மீன் போராட்டம் போனால் அதுக்கான ஏதாவது இன்னும் தான் அங்கே இருக்கிறாரு. இல்லை அந்த படுகொலை நடந்தது ஈழத்தமிழர் படுகொலை நடக்கும் போதும் சரி, இப்போ அந்த பிரபரன்ஸ் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஈழ விடுதலைக்கு பின்னாடி அந்த ஊர் மக்கள் என்ன இருக்காங்க, ஈழம் எப்படின்னு போய் பார்த்துருப்பாரா? சும்மா பேசிக்கலாம், நான் ஈழ பிரபாகரன் மகன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன செஞ்சார்? இல்லை இங்கே ஈழத்துலேருந்து இங்கே வரக்கூடிய மக்களுக்கு என்ன செஞ்சார்? தமிழகம் தேடி வந்த ஈழ மக்களுக்கு இவர் என்ன செஞ்சார்? நிறைய விஷயங்கள் இருக்குது. சும்மா இப்போ ஒரு போர்வை போத்திக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதை விட அவர் தெளிவாக விஜய் வந்து நான் வந்தால் மக்களுக்கு நல்ல செய்யும், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னு ஆசைப்பட்டார். அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் சரி வரைக்கும் சரி சார், ரொம்ப போல்ட்டாக விஜய்க்கு நிற்கிறாங்க. நான் விஷயத்துக்கே வந்துடுறேன், எது சுற்றி வளைக்கணும். விஜய் இந்த அரசியல் வந்ததுக்கு காரணமே ஒரு பெண், ஒரு ஒரு குறிப்பிட்ட அவரோட தோழியோட ஆசையை நிறைவேற்றுக்காக தான் அரசியல் வந்திருக்காரு. நீங்க அதான் சொன்னல, உங்களுக்கு அப்போ முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட பேக்ரவுண்டுக்காக தான் அவங்க வராங்கன்னு அர்த்தமாகுமா? அப்படி கிடையாது சார். அவங்களுக்குள்ள ஒரு பிளட்ல ஏறினா மட்டும் தான் சார் ஒருத்தர் அரசியலுக்கு வர முடியும். அது கலைஞராக இருந்தாலும் சரி, ஒரு சீமானா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி தலைவரும் அவங்களுக்கு பேசிக் பிளட்ல அந்த ஒரு பப்ளிக் சைடு ஒரு நல்ல விஷயம் செய்யணும், ஒரு சமுதாயத்தை ஒரு சீர்திருத்தம் பண்ணணும், மக்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ் பிளட்ல ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு வர முடியும். இது வந்து ஊட்டிலாம் வர்றதில்லை. ஒரு நடிகன்கிறதோ ஒரு மேடை பேச்சுங்கிறதோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும், எதுவும் செயல்படுத்த வேண்டியது இல்லை. உங்ககிட்ட இந்த கேள்விக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கிட்டத்தட்ட விஜய் கூட பல படங்கள்ல பயணிச்சிருக்கீங்க, விஜய் வைத்து படமும் எடுத்துருக்கீங்க. விஜயோட அந்த கேரக்டர் வைஸ் இங்க மக்கள், அதாவது எதிர்கட்சிகளால ஒரு தவறுதலா தான் பேசுறாங்க. ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி எல்லாருமே மனைவி விட்டுட்டு வந்தவங்க தான். இவரும் அதனால தான் மனைவி விட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு த்ரிஷாவோட இணைச்சு பேசுறாங்க. இது நீங்க சரியான பதில் சொல்றீங்க. விஜய் வந்து தனியா பேசுறீங்க. தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு அரசியல் தலைவரை சொல்லுங்க சார், இவர் யோக்கியமான தலைவர், எந்த பெண்கள் சம்பந்தமும் இல்லாதவர் இப்ப இருக்கிறவங்க. கூட்டணி கட்சியா இருந்தாலும் நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன். விஜய பொறுத்த வரைக்கும் நீங்க பேசும் பொருளா ஒரு காட்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் சினிமால அவர் பண்றது அப்படிதான் இருக்கு. சங்கீதா அவர்கள் அவங்க மனைவி வந்து ஒரு வழக்கு எடுக்கிறாங்க, டிவோர்ஸ் வழக்கு போடுறாங்க. அந்த நேரத்துல அவர் த்ரிஷாவை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு போறாரு, த்ரிஷாவை கூப்பிட்டு தனி பிளைட் ஜெட்ல வெளியே போறாரு. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு விவாதம், ஒரு பொது வெளிக்கு அரசியலுக்கு வந்தா விவாதத்துக்கு உட்பட்டு ஆளாகணும் இல்லையா? அதான் சொல்றேன்ல, ஒருத்தருடைய தனிப்பட்ட முறை வாழ்க்கையில் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் சார். நீங்க அவருடைய கொள்கை என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, அதை நீங்க பாருங்க. பர்சனலா ஒவ்வொருத்தரும் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது விஜய் வந்து செய்யறது நியாயமா தப்பா, இது இப்போதைக்கு இது இந்த சூழ்நிலைக்கு சரியா, அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். நான் பொது வாழ்க்கைக்கு விஜய் எப்படி இருப்பாருன்னு தான் பாக்குறோம். அது தனிப்பட்ட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா எந்த தலைவருமே நீங்க ஆட்சி பண்ண லாய்க்கே கிடையாது.
நீங்க சொல்லுங்க. இல்ல விஜய் எந்த கட்சியா ஒருத்தர் விஜய் சொல்லுங்க. வந்து விஜய் வந்து இது மாதிரியான ஆள் கிடையாதுன்றீங்களா? அவர் வந்து இந்த மாதிரி சபலத்துக்கு அலையிறதோ இதுக்கெல்லாம் உள்ள ஆள் கிடையாது. அவரு நான் சின்ன வயசுல இருந்தே பார்க்குறேன் சார். அவரை வந்து உங்க அப்பா கிட்ட தான் நான் உதவி இயக்குனராக இருந்தேன். கிட்டத்தட்ட 10, 15 படங்கள் உதவி இயக்குனர் அவர் பார்த்து அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட் பண்ணதுலேருந்து காலத்துலேருந்து எனக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு தீர்மானமாக முடிப்பார். அவரால் திணிச்செல்லாம் கொண்டு வர முடியாது. அவருக்கா பிளட்ல ஏறி மைண்ட்ல ஏறினா மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தை என்பார். ஆனால் மின் வச்ச கால பின் வைக்காத ஒரு மைண்ட் உள்ளவர் தான் விஜய்ங்கிறது. ஆமாம் ஆமாம். அதில் ரொம்ப போல்ட்டானவர். யாரும் எடுத்து சொல்லி வேண்டான்னா வேண்டாங்கன்னுட்டு பிடிவாதமாக இருப்பார். ஒரு இடத்த அடையணும்ன்றதுல வெறியாத்தான் இருக்காரு. அதுக்கு நீங்க எத்தனை பேர் என்ன இழிவா பேசினாலும் சரி. ஏன்னா படம் பண்ணும்போது அவர் நிறைய பேர் இழிவா பேசி குறைவா பேசி அதையும் தாண்டி தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அதனால இப்ப அரசியல் வரும்போது இந்த விமர்சனத்தை அவர் தாங்க தயாரா இருக்காரு. ஒரு விஷயம் இல்லை, எவ்வளவு விஷயம் பேசினாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமா பேசினாலும் சரி, அதெல்லாம் ஒரு சட்டை பண்ணாம அதை பின்னாடி திரும்பி பார்த்தா தானே உங்களுக்கு இது வரும். அவர் பாட்டு நேரம் பார்த்து போயிட்டே இருக்கிறார். அதனால நிச்சயமா அது உங்களுக்கு 23ல பதிவாகும். மே 4ல தெளிவாகும். விஜய் தோல்வியை ஏத்துக்காத பக்குவம் உடையவர். தோல்வினாவே அவருக்கு பிடிக்காது. தோல்வி ஏதாவது ஒரு படம் தோல்வி அடைஞ்சா ரூம் போட்டு அழுவாரு அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நான் இது வந்து சொன்னவங்க எல்லாம் பேசலாம். நான் கிட்டத்தட்ட அவரோட 30 ஆண்டுகளுக்கு மேலே நான் அவரோட ட்ராவல் பண்ணேன். அவர் எப்படி இருப்பார்னு எதுவுமே அதிகமாக பேச மாட்டேன். வெற்றிங்கிறதுக்காக அப்படியே சும்மா ஆடுறதும் கிடையாது. தோல்விங்கிறதுக்காக விழுந்து படுத்து கிடக்கிறது எப்பவும் நார்மலாக தான் இருப்பார். எந்த ரியாக்ஷன் ஃபேஸில் கதை சொல்லி பாருங்களேன். சில பேர்கிட்ட கதை சொன்னால் அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறும். அப்படியே இருப்பாங்க. அவர் எந்த கதை சொன்னாலுமே சரி, அது சோகமான கதையாலும் சரி, சிரிப்பு காமெடி கதை எதாக இருந்தாலும் ஒரே ரியாக்ஷனில் தான் இருப்பார். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அப்படி ஒரு மனநிலை உள்ளவர். அதனால அவருக்கு தோல்வியை பார்த்தோ இல்லை இதை பார்த்தாலும் அவர் போயிடுறாரு. இதில் என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் அவர் ஆட போகிறதில்ல, தோல்வி வந்தாலும் அதுக்காக பயந்து ஓட போகிறதும் இல்லை. அவர் நின்று நிற்பார். சிறப்பா விஜயை பத்தி அக்குவேர் ஆணிவேர் அப்படின்னு பிரிச்சு சொன்னீங்க. உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.